தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's number 1 travel brand. சார், தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று முடிந்திருக்கிறது. இப்போ டெல்லியில இந்த தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையத்தில் ஒடுக்கப்படக்கூடிய சின்னம் தொடர்பான பல்வேறு பணிகள் நகர்வதாக சொல்லப்படுது. முதல்ல ஒரு புள்ளியாட்சி போட்டு வச்சிருக்காங்க. இந்த தேர்தல் கமிஷன் 30 நாள் முதல் 45 நாள் வரை இது காலதாமதமாகும். இவங்க கேட்டிருக்கக்கூடிய சிம்பலை பத்தி பேசுறதுக்கு கொள்றதுக்கு இந்த வழக்கறிஞர்கள் விஜயினுடைய கையெழுத்துடன் சில விண்ணப்பங்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள், அப்ளிகேஷன்ஸ் என்பதுதான் சிறப்பு செய்தி. டெல்லியில ஹைட்ரோஜன் பாம்பஸ் லோடிங் அப்படின்னு ராகுல் போட்டு ஹரியானால இவ்வளவு வாக்குகள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ ராகுல் நேத்து சொன்ன இந்த விஷயத்தோடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? இதோட பின்னணி என்ன சார்? ஒரு 135 வருட கட்சி எதிர்கட்சி தலைவராக 100 MP தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நேற்று அந்த ஹைட்ரஜன் பாம் என்று போட்டு நார அடிச்சிட்டாரு. தனக்கு தானே தள்ள மண்ண வாரி போட்டார். தமிழ்நாட்டுல 39 சீட் ஜெயிச்சாரு சார் மு.க. ஸ்டாலின். ஓட்டு சோரியா சார் பண்ணாரு. ராகுல் காந்திக்கு கொஞ்சம் வேண்டாம் இருக்கு. திமுக தரப்புல இந்த SIR எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த SIR விவகாரத்தை எதிர்த்து நீதிமன்ற படிகளில் திமுக சென்றிருப்பதை டெல்லி எப்படி பார்க்கிறது? அப்போ தமிழ்நாட்டுல போலி வாக்குகள் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்களா? நீட்டுக்கு போக முடியாத, அணுக முடியாத சுப்ரீம் கோர்ட்டை ஏன் திமுக SIR-இல் அணுகுகிறது? அது யார கேட்பாங்கல்ல, அதை உதயநிதி கேட்பாங்கல்ல. எங்கிட்ட ரகசியம் இருக்குதுன்னாரு. செங்கலை கொண்டு காமிச்சாரு. இப்ப எங்க கொண்டு காமிக்க போறாரு செங்கலை? இத்தனை நாள் வரை அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய இடத்துல பொதுத்தளங்கள்ல வைக்கப்பட்டது. ஆனா நேத்து விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், 2026 தேர்தல்ல TVK vs DMK. விஜயோடைய இந்த கூட்டணி நிலைப்பாடை டெல்லி எப்படி பார்க்கிறது? அதன் தமிழ் நேயர்களுக்கு ஓரிரு நிமிடங்களில் வினோத் மூலமாக உண்மை செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய் அவர்களை பற்றி டெல்லியில் பரபரப்பாக பேசுகிறார்கள். விஜய்க்கு மரியாதை தருகிறார்கள் பல அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள். நேற்று அவர் பேசினத்துல he attacked only DMK. அது ஒரு மாறுதலை நான் பார்க்கிறேன். நான் ராஜகோபால பார்க்கிறேன். ஆதவ அர்ஜுனா பேச்சுல விஜய் பேச வேண்டியது ஆதவ அர்ஜுனா பேச வச்சிருக்காரு. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். சார், தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நேற்று முடிந்திருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமாக தாவேகா நகர தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம், தேர்தல் பணிகள் உள்ளிட்ட விஷயங்கள்ல. இப்போ டெல்லியில இந்த தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையத்தில் ஒடுக்கப்படக்கூடிய சின்னம் தொடர்பான பல்வேறு பணிகள் நகர்வதாக சொல்லப்படுது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தகவல் என்ன சார்? பகிர்ந்து சார். ஆதர் நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் நமஸ்காரங்கள், நன்றிகள். இன்று நாம் இருவரும் பேச இருக்கக்கூடிய சில முக்கிய சம்பவங்கள் குறித்து ஆதன் நேயர்களுக்கு புதிய புரிதலை நான் உண்டாக்க நினைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். டெல்லியில் தேர்தல் கமிஷன் நிர்வாச்சன் சதன் என்று பெயர். அங்குதான் அது 5 அடிக்கு மாடி கட்டிடம் அசோகா ரோட்டில் இருக்கிறது. இன்று காலை 2 வழக்கறிஞர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய துணை செயலாளர்களை சந்தித்து தங்களுக்கு அப்ளிகேஷன் போடணும். தமிழ் வெற்றி கழகத்தின் மூலமாக நேற்று நடந்த செயற்குழு, மகாபலிபுரத்தில் 5ஆம் தேதி புதன்கிழமை நடந்த செயற்குழு பற்றி அவர்கள் ஏற்கனவே இமெயில் அனுப்பித்திருந்தாலும் அதை சட்ட வடிவத்திற்கு ஏற்ப சில ரூல்ஸ் இருக்கு, சில ஃபார்ம் இருக்கு வினோத். அந்த ஃபார்ம்லாம் இதுலயே இருக்கு, வெப்சைட்லயே இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி கையெழுத்து போட்டு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு புள்ளியாட்சி போட்டு வச்சிருக்காங்க. நாளை மறுநாள் இதுக்கு எப்படி இருந்தாலும் இந்த தேர்தல் கமிஷன் 30 நாள் முதல் 45 நாள் வரை இது காலதாமதமாகும். அதாவது அந்த இவங்க கேட்டிருக்கக்கூடிய சிம்பலை பத்தி பேசுறதுக்கு கொள்றதுக்கு இப்போ ரிஜிஸ்டர்ட் பார்ட்டில இருந்து ரெகக்னைஸ் பார்ட்டி பண்ணணும்னு சொன்னா அதுக்கு தேர்தலில் சந்தித்திருக்கணும். அவங்க ஒரு 4% ஓட்டு மினிமம் வாங்கியிருக்கணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னு போயிருக்காங்க. இந்த வழக்கறிஞர்கள்
விஜயினுடைய கையெழுத்துடன் சில விண்ணப்பங்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள், அப்ளிகேஷன்ஸ் என்பதுதான் சிறப்பு செய்தி. தவிர விஜயை தவிர சில முக்கிய நகர்வுகள் டெல்லியில் இருக்கின்றன. அது பற்றி நாம் விவரமாக நான் சொல்லுவேன். அதற்கு முன்னதாக ஆதன் நேயர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன என்று கேட்டால், சொல்லியோ சொல்லாமலோ நானும் வினோதும் சேர்ந்து கருப்பு சட்டை போட்டு கொண்டிருக்கிறோம். இது நல்லதற்கா கெடுதற்கா, என்ன திருஷ்டி வரப்போகுதேன்னு அதுக்கும் இருக்கலாமோ இல்லையா? நிறைய இந்த ஓட்டுச்சோரி, பிரசிலியன் மாடல், எல்லாரும் திராவிடியன் மாடல் இப்ப பிரசிலியன் மாடல் வந்திருக்கு ஜோரா. அதெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் அது சம்பந்தமா பேசலாம் அப்படின்ட்டுதான். இப்ப இந்த விஜய் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை தாண்டி நேற்று அதே நேரத்துல இன்னொரு பக்கம் டெல்லியில நான் ஹைட்ரோஜன் பாம்பு லோடிங் அப்படின்னு ராகுல் போட்டு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேசி ஹரியானால இவ்வளவு வாக்குகள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் எப்படி இந்த பீகாருக்கு சொன்னாரோ, கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேல வாக்குகள் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். தேர்தல் ஆணையம் ரியாக்ட் பண்ணிருக்காங்க, பாஜக ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ ராகுல் நேத்து சொன்ன இந்த விஷயத்தோடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, இதோட பின்னணி என்ன சார்? ராகுல் காந்திக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர் டபுள் செக் பண்றது கிடையாது, கிராஸ் செக் பண்றது கிடையாதுங்கிறது தான் வந்துருதுங்க. அவர் வெறுமை புழுகு மூட்டையினுடைய அதிபராக விட்டாரோ என்ற சந்தேகம் வருகிறது. காரணம், ஒரு 135 வருட கட்சி எதிர்கட்சி தலைவராக 100 MP தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நேற்று அந்த ஹைட்ரஜன் பாம் என்று போட்டு அது நார அடிச்சிட்டாரு. தனக்குத்தானே தள்ள மண்ணை வாரி போட்டாரு. என்னை பொறுத்து மட்டும் நான் குறைந்தது 5-6 தேர்தல் கமிஷனும் நெருங்கி பழகி இருக்கிறேன். TN சேஷன் முதல் இந்த ஞானேஷ்குமார் வரை, N கோபாலசுவாமி, TS கிருஷ்ணமூர்த்தி போன்ற நவீன் சாவ்லா போன்ற அவங்களுக்கெல்லாம் ஒரு ஓட்சோரினாலே இவர் ஒரு புது காயின் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி. நேற்று பிரசிலியன் மாடல் என்று சொல்லிக்கூடிய 222 பக்கங்களில் பிரசிலியனுடைய நடிகை ஒருவருடைய புகைப்படத்தை 222 லெட்ல போட்டிருக்காங்க. நேம்ஸ் டிஃபரன்ஸா இருக்கலாம் சொல்லியிருக்காரு. அது ஒரு பரபரப்பான செய்தி தான், யாரும் இல்லை என்று சொல்லுவார். அவர் ஒரு பத்திரிகையாளனா இருந்தா கேஸ் போட்டிருப்பாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருக்கிறதுனால எல்லாம் கேஸ் போடுறதுக்கு பயப்படுறாங்க. இருப்பினும் ராகுல் காந்தி சொல்லி முடித்த உடனேயே பல ஆங்கில தொலைக்காட்சி, ஹிந்தி தொலைக்காட்சி நிருபர்கள், இங்கே ஹரியானா இங்க இருந்து ஒரு 2 hours ஜேர்னி தாங்க, அந்த எந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த 2 hours ஜேர்னி தான். ஒரு கார் எடுத்துன்னு போயிட்டாங்க கேமராவோட. NDTV, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், இந்தியா டிவி, ஆஜ் தக், ஜி நியூஸ் போன்றவர்கள்லாம் போயிட்டாங்க. எந்த இடத்துல அந்த 222 பேர் பார்க்கறதுக்கு அந்த கிராமத்துல போயிட்டாங்க. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, எந்த இடம் தடால் வந்திருக்காங்க என்னன்னுட்டு. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் பூபேந்தர் சிங் ஹூடாவும் அவரது மகன் தீபேந்தர் சிங் ஹூடாவும் பயந்து விட்டார்கள். இவங்க அந்த வீடியோ காமிச்சிட்டு லோக்கல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓட்டர் கார்டு காமிச்சா எல்லாரும் ஓட்டர் கார்டு காமிச்சாங்க. அந்த போட்டோ நாங்க கொடுத்தோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய லோக்கல் எந்த கிராமத்து இருக்காங்களோ அங்க அந்த அப்லோட் பண்ணிச்ச வேண்டுமென்றே சதி திட்டம் செய்தார்கள் என்று ஒருவர் கூறியிருக்கிறார் ஒரு தொலைக்காட்சியில். அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் வேண்டுமென்றே அந்த அந்த பிரசிலியன் நடிகையினுடைய படத்தை எடுத்திருக்காங்க. இதை தேர்தல் கமிஷன் நிரூபிக்க வேண்டும். ராகுல் காந்தி 2 பக்கம் 100% உண்மை சொல்லுகிறேன்னு சொன்னாரு. இவர் வாட்டாம்போக்கில் அடிச்சு விட்டாரு கதை. கேஸ் மாஸ்டர் ராகுல் காந்தி. நம்ம தமிழ்நாட்டு சிலிண்டர் கேஸ் அந்த மாதிரி கேஸ் அடிக்கிற கேஸ் பலூன். ஸோ இவர் அந்த கிராமத்துக்கு போய் யாரையாவது விட்டு அனுப்பிச்சு, எப்படி NDTVயும் இந்தியா டுடே தொலைக்காட்சி நேயர்கள் போகிறார்களோ அதே மாதிரி போயிடணும். நார்த் இந்தியாவில் அதான் ஒரு ஜேர்னலிசம். தமிழ்நாட்டில் அது கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு உள்ள போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. திராவிடியன் மாடல் என்று சொல்லக்கூடிய MK ஸ்டாலின் நேற்று ராகுல் காந்தியை பாராட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஐயா MK ஸ்டாலின் அவர்களே, தாங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள், 50 ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்கிறீர்கள். ஒரு வார்த்தை இது டபுள் செக் பண்ணக்கூடாதா? ராகுல் காந்தி மாதிரி நீங்க ஏன் கப் அடிக்கிறீங்க? மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, திமுகவுடைய MPக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டாமா சார்? அதை தவிர DG இன்டெலிஜென்ஸ், DG தமிழ்நாடு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் should have briefed MK ஸ்டாலின். இதெல்லாம் நார அடிச்சுட்டாங்க இன்னைக்கு டெலிவிஷன்ல போட்டு. பிரசிலியன் மாடல்ல அந்த மாதிரி பொமலாட்டியே கிடையாது. 1 2 எல்லா 222 ஓட்டுக்காரும் ஜென்யூன். அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்க ஓட்டு போட்டோம், நாங்க ஒரு புகைப்படத்தை கொடுத்தோம், ஆனால் இங்கு இருக்கக்கூடிய துணை தேர்தல் அதிகாரி எங்களுடைய புகைப்படத்தை எல்லாம் வாங்கி கொண்டு
அவர் என்ன நிலைமையில் இருந்தாரோ தெரியல, எல்லாத்துக்கும் ஒரே போட்டோ போட்டான்ட்டு 222 பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாம் தமிழ் தொலைக்காட்சிகள் தோடுவதில்லை, முதலமைச்சருக்கு தெரியவும் இல்லை, அவர் பாட்டில் அடிச்சு விட்டாரு டக்குன்னு. ஆக மொத்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் சரி, ராகுல் காந்தியினுடைய டீமுக்கும் சரி, ஆதன் தொலைக்காட்சி நேயர் மூலமாக ஒன்றே ஒன்று, எப்படி ஜெண்டி டிவியும் இந்தியா டிவி, ரிபப்ளிக், டைம்ஸ் நவ் போக முடியுதோ, அதே மாதிரி நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விசிட் பண்ணியிருந்தா நான் ராகுல் காந்தி அங்கேயே போய் அந்த ஆளை பார்த்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இது 3வது முறையாக தேர்தல் வாக்குச்சோரி என்று, வாக்கு திருட்டு என்று சொல்லி தனக்கு தானே மூக்குடைப்பட்டு கொண்ட ராகுல் காந்திக்கு ஒரு பேரிடி போதாத வரைக்கும் அந்த பிரேசிலியன் லேடி இன் பிரேசில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அந்த ஊர் பாஷையில போட்டிருக்காங்க. இது எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு தெரியாதுன்னு யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காங்கன்னு. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து விஜய் படமோ இல்ல ஜெயலலிதா படமோ இல்ல உங்க படமோ என் படமோ நெட்டில எல்லாமே கிடைக்குது, எடுத்து அவங்க படத்தை எடுத்து என்ன ஆகுது? ஆக மொத்தம் தேர்தல் கமிஷன் நியாயமாக டிரான்ஸ்பெரண்டோட வெட்ட வெளிச்சத்துடன் செய்கிறது. இதுக்கு ஒரே ஒரு உதாரணங்க, ஓட்டுச்சோரிங்கிறார. இன்று எஸ்ஐஆரை அனுமதித்து சுப்ரீம் கோர்ட், அதற்கு பிறகு எஸ்ஐஆரை போட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை திருத்தி இன்று 111 தொகுதிகளில் பீகாரில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றன. 47% ஓட்டு அடிச்சு. சில பேர் ப்ராஜெக்ட் நாம 3 மணிக்கு இதை ரெக்கார்ட் பண்றோம், 2:30 மணிக்கு. சில பேர் சொல்றாங்க 65-70% மட்டும் போயிடும் சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது எப்படி ஓட்டு சோரி ஆகும்? ராகுல் காந்திக்கு கொஞ்சம் இங்க இருக்கணுங்க, இல்லைங்க. எல்லாத்த தவிர பிரேசிலியன் மாடல், அங்க வாக்குச்சாவடிகள், குளறுபடிகள் எல்லாம் உண்மை, யாரும் இல்லைங்களா, அவர் சொல்றது உண்மை. அதை நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல அபிடவிட்டா கொடுக்கணும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போய் கேஸ் போடுறதானே. ஒரு 420 கேஸ் போடுறது எலெக்ஷன் கமிஷன் மேல. ஏன்? இப்போ உதாரணத்திற்கு சில சமூக வலைத்தளங்களில் நான் கண்டேன், நீலகிரியில் ராஜா பெயரில் 7 ஓட்டுகள் இருக்கின்றன, சில இதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் வரதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு தேர்தல் கமிஷன் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சார்ஜ் ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி இவரே ராகுல் காந்தி ஒரு ஜோரா ஒரு 10 டெலிவிஷன் காரனோட அங்க போய் பாக்குறதானுங்க. அந்த ஹரியானால போய் முதல்ல மாதேபூரான்னு கர்நாடகா சொன்னாரு, மகாராஷ்டிரா சொன்னாரு, எல்லாமே ஃபிளாப் ஆயிடுச்சு. இன்னைக்கு பீகார்ல தேர்தல் முடிஞ்சிடுச்சு. ஆக மொத்தம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தாங்கள் சீரியஸ் ஆக வேண்டும். இன்னும் எல்கேஜி தான் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், படிப்பில் மேல படிக்கணும், ஹை ஸ்கூலுக்கு போகணும், செகண்டரி ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், பிஹெச்டி பண்ணணும், டாக்டர் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அவர் செய்கிறாரோ என்ற எண்ணங்கள் இருக்கின்றன என்று பிரதமரும் அமித்ஷாவும் ஓப்பனா சொல்றாங்க. தமிழ்நாட்டுல 39 சீட் ஜெயிச்சாரு சார் மு.க. ஸ்டாலின். ஓட்டுச்சோரியா சார் பண்ணாரு. ராகுல் காந்திக்கு கொஞ்சம் வேண்டாம் இருக்கு. திமுக தரப்புல இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. நேற்று இது தொடர்பாக செய்தியாளர்களை என்ஆர் இளங்கோ சந்தித்து பேசினார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை எதிர்த்து நீதிமன்ற படிகளில் திமுக சென்றிருப்பதை டெல்லி எப்படி பார்க்கிறது? வரவேற்கிறார்கள். ஏன்னா எஸ்ஐஆர் நிறுத்தணும்னு சொன்னா நிறுத்திட்டு போறாங்க, அவங்களுக்கு என்னாச்சு? அப்போ தமிழ்நாட்டுல போலி வாக்குகள் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார்களா? நான் கேள்விப்படுகிறேன், ஓரிரு அரசியல்வாதிகளுக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலும் ஓட்டு இருக்கிறது, கோயம்புத்தூரிலும் ஓட்டு இருக்கிறது, திருச்சியிலும் ஓட்டு இருக்கிறது. அதெல்லாம் ஒரு 2 நாள் போக வரப்போகுது பாருங்க. எப்படி அந்த பவன் கேராங்கிறவருக்கு, ஈவன் பிரசாந்த் கிஷோருக்கு 2 ஓட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. வெஸ்ட் பெங்கால்ல 1, கல்கட்டா பாட்னால 1. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது. இதெல்லாம் களைய வேண்டும். இப்ப வரக்கூடிய டெக்னாலஜி பாத்தீங்கன்னா, எப்படி நீங்க சில ஸ்பெல்லிங் செக் பண்றீங்களோ இன்டர்நெட்லயும், கம்ப்யூட்டர், லேப்டாப்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தப்பறம் என்னுடைய படத்தை போடுங்க, ரிலீஸ் சச் டைப் ஆஃப் விஷயம், எல்லா படமும் வந்துருதுங்க டக்கு டக்கு டக்குன்னு. என்னுடைய டூலை வச்சுட்டு பண்ணீங்கன்னா, அதே மாதிரி தேர்தல் கமிஷனில் செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது தவிர இப்ப இன்னொரு அட்வான்ஸா போயிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல. தேர்தல் அட்டையுடன், ஆதார் அட்டையுடன் தங்களுடைய மொபைல் நம்பரை இணைச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்களுக்கு தானா தெரிஞ்சுட்டு. அந்த மாதிரி பண்றதுக்கு இருக்காங்க. 2029 அதை அமல்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் இது ஒரு நூதன முறையை கையாண்டு இந்தியால 100 கோடி பேர் கிட்ட டெலிபோன் இருக்குங்க. அதுல எத்தனை பேருக்கு இப்ப ஆல் ஓவர் இந்தியா 4G வந்துருச்சு, 5G வந்தாச்சு, இப்ப 6Gக்கு போயிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் இந்த ஓடிபி பண்ணும்போது ராகுல் காந்தி சொன்ன அந்த ஓட்டுச்சோரியெல்லாம் மூக்கோடுபடும். இதுல இப்போ பீகார்ல தான் இந்த ஓட்சோரிக்கான கேம்பெயின் பெரிய அளவுல முன்னெடுக்கப்பட்டு அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு விதமாவே அது மாறியது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பீகார்லாம் பிரச்சாரம் எல்லாம் செய்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இன்னைக்கு கரண்டா வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது.
உங்களுடைய பார்வையில இந்த பீகார் எலெக்ஷன் என்ன நடக்கும், டெல்லியில என்ன பேசிக்கிறாங்க சார்? குறிப்பா அந்த இன்ஃபுளுசர் சர்க்கிள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் பகிரப்பட்டு வருது? 2, 3. ஒன்று, தேர்தல் ஒழுங்காக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு தேர்தல் பூத்துக்கும் 1400 1500 வாக்காளர்களுக்கு மேல கிடையாது. அது ஒரு சீலிங் வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதை தவிர ஒவ்வொரு பூத்துலீங்க வினோத், நிதிஷ்குமார் ஆள் உட்காந்துருக்காங்க, லாலு பிரசாத் யாதவ் உட்காந்துருக்காரு, பிரசாந்த் கிஷோர் ஆள் உட்காந்துருக்காங்க, காங்கிரஸ்கார ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. ஆக மொத்தம் 5-6 பேர் முன்னிலையில் நடக்கிறது தேர்தல் வாக்கு. இதை தவிர வினோத் இல்ல ராஜகோபால் நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு மொத்திஹாரி என்ற இடத்துல ஊர்ல உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க. நீங்க ஓட்டு போட போனீங்கன்னா உங்க நம்பரை பாக்குறாங்க, உள்ள நுழைஞ்சு உங்க நம்பரை சொல்றாங்க, 472 அப்படின்னு எல்லாரும் பார்த்து ராஜகோபால் டிக் பண்றாங்க. டிக் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறான் ஒருத்தன். நீங்க ஓட்டு உள்ள அந்த உள்ள போச்சு வீடியோ எடுக்கிறது, நீ ஓட்டு போடச்சு வீடியோ எடுக்கிறது கிடையாது. பட் உங்க ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. இப்ப 4 பேர் எதிர்க்க நீங்க ஓட்டு போட போறீங்க, உங்களுடைய நம்பர் 472 இருந்ததுன்னா அதுல டிக் மார்க் பண்ற 4 பேரும் பண்ணிக்கிறாங்க வாக்காளர் சீட்ல. இவ்வளவு வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த மெத்தட்ல எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு ஓட்டு சோரின்னு? ஒண்ணு இரு. ரெண்டாவது, இன்று 45-47% ஓட்டிங் ஆயிடுச்சுங்க. பீகாரை பொறுத்த மட்டில் டெல்லியில் தாங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ்ஐஆர் பற்றி அவர் பேசியதும் ஓட்டுச்சோரி பற்றி பேசியதும் தேஜஸ்வி யாதவுக்கே பிடிக்கிறீங்க வினோத். அவருக்கு இது கண்டிக்கவில்லை. அவர் எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தியும் விகாஸ் பத்தியும், அதாவது முன்னேற்றங்களை பத்தி பேசணுமே தவிர ராகுல் காந்தி தன்னுடைய கருத்தை திணிக்கிறார் என்று வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவ். அதனால இந்த ராகுல் காந்தி 2-3 இடங்களுக்கு பிரச்சாரம் செய்ய போகவே இல்லை. இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிரதமர் சொல்லி இருக்கிறார், ஏன் ராகுல் காந்தி கேன்வஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு. பீகார்ல தேஜஸ்வி யாதவை முன்னிறுத்தும் போது முதலமைச்சராக அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ராகுல் காந்தி இல்ல, கொலம்பியால இருந்தார். சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் நோக்கர்கள் இன்ஃபுளுசர்ஸ் கட்டமைப்பு என்ன என்று கேட்டால் தேர்தல் வெளிச்சத்துடன் நடந்திருக்கிறது, கன்ஃபியூஷன் இல்லை. இப்ப திமுக கூட எஸ்ஆர் வாண்டான்னு சொல்லல வினோத். 1 மாசம் இருக்குது, மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு காரணம் கிடையாது. படுத்துட்டு இருக்கும்போது மூட்டை பூச்சி கடிக்குது, கொசு கடிக்குது, அதான் தூங்காத இருக்கீங்களா நீங்க? என்ன பேசுறீங்க? அது ஒன்று ஃபிளிட் அடிங்க, கொசு பறந்துடுது, இல்ல மூச்சு பூச்சா எடுத்துட்டு போடுங்க. அதுக்காக நீங்க தூங்காதே மூச்சு நீங்க தான் பைத்துக்காரங்க. இதுல இப்ப போதாத குறைக்கு இப்போ நேற்று நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல எஸ்ஐஆரை விஜயும் எதிர்த்திருக்கிறார், உடனடியாக நிறுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு சார். சரி, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானே. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாரு எடுத்துக்க போறாரு. எப்படி விஜய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் குட்டு விழுந்ததுன்னு சொல்றாரோ திமுகக்கு, அதே விஜய் நாளை மறுநாள் சுப்ரீம் கோர்ட் எது செய்தாலும் சரி, வேணும்னு சொன்னா வச்சுப்பாங்க, வேண்டாம்னு சொன்னா இது அப்போ வர வைக்கதான் செய்யணும். விஜய் பொறுத்த மட்டும் எங்க பீகார்ல நடத்துன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல நடத்தான்னு சொல்லுவாங்களா சார்? அந்த எதான ஜட்ஜி, அந்த ஜட்ஜுக்கு எதான சட்டம் படிச்சிருக்காரா, இல்ல வெறுமை அரசியல் ரீதியாக தொலைக்காட்சிகளுக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரா? கிடையாது. எதையெல்லாம் புரிந்து கொண்டு நீட்டுக்கு போக முடியாத, அணுக முடியாத சுப்ரீம் கோர்ட்டை ஏன் திமுக எஸ்ஐஆரில் அணுகுகிறது? அது யாரும் கேட்பாங்கல்ல, அதை உதயநிதி கேட்பாங்கல்ல, எங்கிட்ட ரகசியம் இருக்குதுன்னாரு. செங்கலை கொண்டு காமிச்சாரு, இப்ப எங்க கொண்டு காமிக்க போற செங்கலை? ஆக மொத்தம் ராகுல் காந்தியோட சேர்ந்து மு.க. ஸ்டாலின் ஒரு கேலி பொருள் ஆகிவிட்டாரோ என்ற ஒரு எண்ணங்கள் பல புத்திசீவிகளிடையே, பல நெறியாளர்களிடையே டெல்லியில் வந்து விட்டது. அதுதான் ஸ்டோரி. இப்ப பாருங்க, இந்த ஓட்டுச்சோரி வச்சிருந்து பார்லிமெண்ட்டை 15 நாள் முடக்கினாங்க ராகுல் காந்தி. அதுக்கு திமுக துணை போனது. 39 எம்பிக்களை கொண்ட திமுக தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றியோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில முன்னேற்ற பாதைகளை இடையூறாக இருக்கிறது மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி என்று சொல்லியோ ஒரு நாள் போராட்டம் பண்ணல. சீன கப்பல் அம்மன் தோட்டால நிக்குதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்பாக்கத்தையும் கூடங்குளத்தையும் வேவு பார்க்கறாங்க. அது பற்றி திமுக எம்பிக்களோ தமிழக காங்கிரஸ் எம்பிக்களோ இவன் வாய்கிழியே பேசுறாரு திருமாவளவன். அவர் ஏங்க பேசல? அது பார்லிமெண்ட்ல சொல்லி கொண்டாமா? நீங்க காங்கிரஸோட சேர்ந்து 2 நாள் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க சார், யாரும் வாண்டாங்கல. 3 நாள் பண்ணுங்க, 15 நாளா பண்றது. ராகுல் காந்தி தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைப்பதற்காக திமுகவை சேர்த்துக்கிறது. அப்போ தமிழ்நாடு வாக்காளர்கள் என்னாச்சு?
இதே வாக்காளர்களை வைத்தானே 2019 பிரதமராக நிறுத்தோம் மு.க. ஸ்டாலின் ஆனார் அவர் ராகுல் காந்தி. இல்ல 2024 யார் வரக்கூடாது என்பதை முடிவு பண்ணுவோம் சொன்னாரு திமுக. முடிவு பண்ணிச்சா? ஆக மொத்தம் 8 கோடி தமிழர்களுக்கு திமுக ராகுல் காந்தியுடன் சேர்ந்து கொண்டு ஓட்டுச்சோரியை பற்றி சொன்னது தமிழர்களுக்கு 8 கோடி மக்களுக்கு செய்த துரோகம். திமுக should learn. இப்ப வின்டர் செஷன் 24 வருது. தமிழக பிரச்சனை எழுப்புங்க. 39 நீங்க வராங்க, டீ சாப்பிடுறாங்க, காசு சாப்பிடுறாங்க, பையன் எடுத்துட்டு போறாங்க. எந்த எம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் பாக்கங்க தமிழகத்திற்கு ஒரு எம்பி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சீனியர் எம்பிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கனிமொழி இருக்கிறாங்க, டிஆர் பாலு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவங்களுக்குள்ள எதையோ பிரச்சனைகள். அவங்க டிஆர் பாலுன்னு சொல்றாரு தன்னை ஆபரேஷன் செஞ்சு வரும்போது அனுப்பல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிறாரு ஸ்பீக்கர் கிட்ட. ஸோ அவங்களுக்கு அங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு 5 பேர் 6 பேர் எதிர்த்து இருக்காங்க. திமுக 23 பேர்லயே லோக்சபால நிறைய பிரச்சனைகள். ஜெயந்தி மாறன் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, இவங்க ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. அவங்க தேர் இஸ் நோ யூனிட்டி. இதெல்லாம் மு.க. ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா கருணாநிதி இருக்கும்போது பேசுவாரு, இதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி கேட்டுப்பாரு. இப்ப மு.க. ஸ்டாலின் கேட்கறதே கிடையாது. சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி. இப்போ இத்தனை நாள் வரை அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய இடத்துல பொதுத்தளங்கள்ல வைக்கப்பட்டது. ஆனா நேத்து விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், 2026 தேர்தல்ல டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ விஜயோடைய இந்த கூட்டணி நிலைப்பாடை டெல்லி எப்படி பார்க்கிறது? முன்னதாக தமிழக பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய பைஜெயந்த் பாண்டா உள்ளிட்டவர்கள் எல்லாம் பேசியிருந்தார்கள் விஜயோடு நேரடியாக அப்படிங்கிற தகவலுக்காக வெளியானது. ஆனா இப்போ விஜயோடைய இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அது முரண்பட்டு நிக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது. உங்களுடைய பார்வை, டெல்லியுடைய பார்வை? அந்த மாதிரி தோற்றம் மாதிரி இல்லைங்க வினோத். ஓகே, அதன் தமிழ் நேயர்களுக்கு ஓரிரு நிமிடங்களில் வினோத் மூலமாக உண்மை செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். விஜய் அவர்களை பற்றி டெல்லியில் பரபரப்பாக பேசுகிறார்கள். விஜய்க்கு மரியாதை தருகிறார்கள் பல அரசியல்வாதிகள், மூத்த அரசியல்வாதிகள். நான் ஏன்னு கேட்டேன். ஒரு காங்கிரஸ் காரத்து பேசினேன், 2 பிஜேபி காரங்கிட்ட பேசினேன், ஒரு சிபிஎம் காரத்து பேசினேன். வெஸ்ட் பெங்கால் சிபிஎம் எம்பி அவங்க எல்லாம் விஜய் பார்த்தோன்னு they are all very scared of விஜய். காரணம் என்ன என்று கேட்டால், தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வைத்துக் கொண்டு மகாபலிபுரத்தில் இவ்வளவு சிறப்பான ஒரு பொதுக்குழுவை நடத்தி காண்பித்ததில் வேறு எந்த கட்சியிலிருந்து யாருமே எடுத்துக்கல. ஏடிஎம்கேல இருந்து வரல, டிஎம்கேல இருந்து வரல, காங்கிரஸ்ல இருந்து வரல. தன்னுடைய ஆட்களை வைத்துக் கொண்டு புது முறையாக செய்கிறார். இது ஒரு தமிழக அரசியலிலே, இந்திய அரசியலிலே ஒரு நூதன கணக்கு என்று பாஜகவினரும் சரி, காங்கிரஸ்காரர்களும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் பாராட்டுகிறார்கள். வக்கீல்களிடையே கேட்க வேண்டாம். அந்த சுப்ரீம் கோர்ட் அக்டோபர் 12 டிசிஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் விஜயனுடைய அப்ரோச், லீகல் அப்ரோச்சை பாராட்டுறாங்க. 1. 2, தாங்கள் கூறினீர்கள் விஜயினுடைய இன்டென்ஷன்ஸ் பாருங்க. இப்போ கரூருக்கு அப்புறம் தனக்கு ஒரு சோதனை காலத்தை செந்தில் பாலாஜியும் உதயநிதியும் கொடுத்து விட்டார்கள் என்ற தாக்கம் அவருக்கு இருக்கதை வெளிப்படுத்தினார் நேற்று மகாபலிபுரத்தில். பெயர் சொல்லாமல். ஆனால் விஜயினுடைய அனுமதியுடன் ஆதவ் அர்ஜுனா அக்டோபர் 12 சுப்ரீம் கோர்ட் வாசல்ல நிருபர்களிடம் பேசும்போது ஒரு எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி பேரை சொல்லிட்டாரு. இது தவிர சிபி ஆபீசர்ஸ் 2 பேருக்கு நான் போய் கேட்டேன். ஒரு டிஎஸ்பி அண்ட் ஒரு எஸ்பி ரேங்க் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் 2 பேருமே. அவங்க சொன்னாங்க, நாங்க சிபி நம்ம தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவரிடம் நாங்க பேசிட்டோம், விஜய் நாங்க பார்த்துட்டோம், கிராஸ் எக்ஸாமினேட் பண்ணிட்டோம். ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மீட்டிங் ரஸ்தோகி, அதாவது ஜஸ்டிஸ் ரஸ்தோகி. அந்த 2 பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு, சிபிஐ ஆபீஸ்க்கு விஜய். எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது தமிழ் பத்திரிகை எதுவுமே வரல. இப்போ விஜயனுடைய நிலைமையை பார்த்தால் அரசியல் ரீதியாக, வழக்குகள் ரீதியாக, அனுமதி ரீதியாக பார்க்கிறாங்க. இப்போ ஒண்ணு சொல்றாங்க, நேற்று அவர் பேசினத்துல ஹி அட்டாக்ட் ஒன்லி டிஎம்கே. அது ஒரு மாறுதலை நான் பார்த்தேன். நான் ராஜகோபால பாக்குறேன். ஏன் ஆதவ் அர்ஜுனா பேச்சுல விஜய் பேச வேண்டியது ஆதவ் அர்ஜுனா பேச வச்சிருக்காரு விஜய். ஆதவ் அர்ஜுனா அட்டாக்ட் ஒன்லி உதயநிதி. இப்போ அந்த கூட்டத்துல 10 நிமிஷம் பேசினாரு விஜய்னு வச்சுங்க. அதிமுக பத்தியோ பாஜக பத்தியோ சொல்லவே இல்லை. தீர்மானத்தை போட்டுருக்காங்க. 12 தீர்மானத்துல 5 தீர்மானம் அகைன்ஸ்ட் சென்டர், 4 தீர்மானம் அகைன்ஸ்ட் ஸ்டேட் கமிட்டி எல்லாம் போட்டோம். ஆனால்
பேசி முடிக்கும் பொழுது 100% நாங்கெல்லாம் சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு கதவை திறந்து வச்சிருக்காரு அவர். அதை பாருங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்க. தயவுசெய்து அதுல இருக்கிற ஒரு தாத்பரியத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா, இதையெல்லாம் வைத்து பார்த்தால் விஜய் அவர்கள் இன்னும் அலையன்ஸை பத்தி டிசைட் பண்ணல. ஒண்ணு. ரெண்டாவது, காலத்திற்கு வெயிட் பண்றாரு. அவர் ஏன் தெரியுமா வெயிட் பண்றாரு? இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் வந்துருச்சுன்னு வச்சுங்க. இன்னைக்கு கூட நடந்திருக்கு மீட்டிங் சென்னையில. யார் யார் போகணும், எது அதுல சீஃப் மினிஸ்டர் வரலன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன் போகலன்னு ஜெயக்குமார் கூட கேட்டிருக்காரு ஏடிஎம்கேல இருந்து. KN நேரு வச்சிருந்து பண்ணிருக்கீங்கன்னு. இப்ப துரைமுருகனான வந்திருக்காங்க, துரைமுருகன் வந்தாரா அது தெரியாது. இவங்க எல்லாம் போய் பார்த்துருக்காங்களே. அப்போ எல்லா கட்சியும் போய் சேர்ந்திருக்காங்க. இதை நாளைக்கு சென்னை ஹைகோர்ட்ல கொடுக்க போறாங்க அவங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதை சென்னை ஹைகோர்ட் முத்திரை கொடுத்துட்டுனா அதுக்கப்புறம் தான் இவர் மூவ்மெண்ட் ஆரம்பிக்க போறாரு விஜய். 11, 12 தேதிகளில் நவம்பர் மாதம் அல்லது 3வது வாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் அந்த குழு கரூர் வர இருக்கிறது. அப்பொழுது விஜய் அவர்கள் அந்த குழுவை சந்திக்க இருக்கிறார். அப்போல என்ன பாலிடிக்ஸ் ஆரம்பம். இதெல்லாம் விட்டுருங்க, நான் சொன்னதெல்லாம் விட்டுருங்க. ஒன்னே ஒண்ணு, பொதுமக்களிடையே எடப்பாடி பழனிசாமி 200 தொகுதிகளில் அசம்பிளி தொகுதியில டூர் பண்ணிட்டாரு. விஜய் 5 இடத்துக்கு போயிருக்காரு. இந்த அழுத்தங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டத்தை பற்றி கவலைப்படாத திராவிட முன்னேற்ற கழக அரசும் கட்சியும் ஏன் விஜயை நெருக்குகிறார்கள், நொறுக்குகிறார்கள், நசுக்குகிறார்கள்? இந்த பப்ளிக் அழுத்தம் இருக்கு. 3 விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணலாம், விவரிக்கலாம். ஒன்று, போதைப் பொருள். நேற்று பாருங்க கோயம்புத்தூர் இன்சிடென்ட் எக்ஸாம்பிள். அதை தவிர பல தொலைக்காட்சிகள் சமூக சேவை செய்கிறேன் என்று தமிழ் தொலைக்காட்சிகள் சில கணவர் மனைவி பிறந்த பிறகு டைவர்ஸின்னு 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அதிகமா இருக்குங்க தமிழ்நாட்டுல டைவர்ஸி இந்த 5 வருஷத்துல. அதை பற்றி ஒரு தொலைக்காட்சியும் யூடியூபும் போட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க, அந்த பெண்மணிகள் போதைப் பொருள் தான் எங்களுக்கு காரணம் என்று. அது ஒரு சமூகத்தில் வரக்கூடிய மாறுதல் நான் எதிர்பார்க்கிறேன். அதை விஜய் யூஸ் பண்ணுவார், அதை எடப்பாடி யூஸ் பண்ணுவார். பொதுமக்களிடையே ஒரு அழுத்தம் இருக்கிறது ஊழல் அரசாங்கம் என்று. பொதுமக்களிடையே ஒரு அழுத்தம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று. அப்பொழுது பொதுமக்களுடைய அழுத்தத்தினால் விஜயும் சரி, பாஜகவும் சரி, அன்புமணி ராமதாசும் சரி, சீமானும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சரி, ஒரு நிலைமைக்கு வருவார்கள். ஜனவரி ஆர் சம்திங். பிப்ரவரி 10ஆம் தேதி உங்களுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வினோத். என்னுடைய என்ன, பொங்கலுக்குள்ள சம் ரீசனபிள் அலையன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து தன்னுடைய 2026 புகையை 2031 தள்ளி போட்டுட்டாருன்னா he may come for agreement என்பதுதான். அதுல இன்னொரு தீர்மானத்தை இன்னொன்னு போட்டிருக்காங்க, தலைவருக்கு முழு அதிகாரம் தருகிறோம் என்று. நீங்க பார்த்திருப்பீங்க. சொல்லிட்டு அப்புறம் காங்கிரஸ் he is interested in going with காங்கிரஸ். விஜய்க்கு இப்போ ஸ்டாலின் விரோதி இல்லைங்க, திமுக விரோதி இல்லைங்க, செந்தில் பாலாஜி உதயநிதி தான் கரெக்டா அம்பு வச்சு அடிப்பாங்க. அப்போ காங்கிரஸ் உள்ள சேர்ந்துக்குமா? அப்ப திமுகவுக்கு அவர் என்ன பண்றாரு, இவங்க 2 பேருடைய ஃபியூச்சர், அவங்க 2 பேர் தான் இவருக்கு எதிர்காலத்தில் கொடுக்கக்கூடிய சேலஞ்ச். ஏன்னா விஜயை நினைச்சு இவங்க 2 பேரும் வெளில வந்தாங்க. விஜய் இப்ப அவங்க 2 பேரும் டக்கர் வந்துருச்சு. இதுதாங்க டெல்லியில் கருத்து வினோத். நான் உங்களுக்கு சுருக்கமா சொன்னேன். இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நான் சொல்லுவது ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொன்னாலும் விஜயை பற்றி டெல்லியில் பல ஆதரவாகத்தான் கருத்துகள் இருக்கின்றன அரசியல்வாதிகள் இடையே. காரணம் he did not encourage any defectors சொல்றாங்க. ஓகே, நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ so much.